ஹலோ தோழர்களே, எல்லாருக்கும் வணக்கம். பேங்க்கில் நீங்கள் ஹவுசிங் லோன் போடுறீங்க. ஆனால் அந்த ஹவுசிங் லோன் வந்து உங்களால் கட்ட முடியல. அது நான் பெர்ஃபார்மிங் அசெட்டாக மாறிடுச்சு. அதுக்கப்புறமும் அவங்க உங்களுக்கு டைம் கொடுத்து பார்க்குறாங்க. உங்களால் அந்த லோன்ஸை வந்து கட்ட முடியல. அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, சர்ஃபேசி ஆக்ட்டுன்னு சொல்லிட்டு ஒரு ஆக்ட் இருக்குது. அது மூலமாக உங்களோட வீட்டை வந்து ஏலத்துக்கு வந்து விட்டுடுவாங்க. அந்த ஏலத்தில் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அவுட்ஸ்டாண்டிங் வந்து எவ்வளோ இருக்கோ அந்த அளவுக்கு ஏலத்துக்கு விட மாட்டாங்க. அப்போ வந்து எவ்வளோ வேல்யூவேஷன் போகுதுன்னு பார்ப்பாங்க. எந்த அளவுக்கு இது ஏலத்துக்கு விட்டா எல்லாரும் வந்து பிட் பண்ண ரெடியா இருக்காங்கன்னு சொல்லி பார்த்துட்டு, அதுக்கேத்த மாதிரி தான் அவங்க ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. உதாரணத்துக்கு உங்களோட அவுட்ஸ்டாண்டிங் வந்து ரூ. 50,00,000 இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஆனா, அவங்க அந்த ஃப்ளாட்டுக்கோ, அந்த உங்களோட வீட்டுக்கோ அவங்க ஃபிக்ஸ் பண்ற ரேட் பார்த்தீங்கன்னா, ஒரு 20 லேக்ஸு, 25 லேக்ஸ் தான் அப்படி தான் இருக்கும். இன்னும் நிறைய நேரத்தில் அதை விட கம்மியாக கூட இருக்கும். 15 லேக்ஸு, 17 லேக்ஸ் அப்படி தான் போடுவாங்க. அப்போ 17 லேக்ஸ்ன்னு சொல்லிட்டு அது என்ன சொல்லுவாங்க, ரிசர்வ் ப்ரைஸ்ன்னு சொல்லுவாங்க. அதுலேருந்து பிட் இன்க்ரிமெண்ட்டுன்னு இருக்கும். அது 20,000ஓ 50,000ஓ சொல்லியிருப்பாங்க. ஓகேவா? இது வந்து பார்த்தீங்கன்னா, ஆக்ஷனுக்கு வந்து அந்த வீட்டுக்கு ஏலத்துக்கு கேட்குறவங்க கேட்கலாம். அப்போ அதில் யார் நல்ல ஏலத்துக்கு கேட்குறாங்களோ அவங்களுக்கு வந்து அந்த வீட்டை வந்து கையை மாற்றி விடுவாங்க. இந்த மாதிரி பண்ணுறப்ப நிறைய லிட்டிகேஷன்ஸ் இருக்குது. ஸோ ஏலத்தில் வாங்குறவங்களுக்கு நிறைய லிட்டிகேஷன்ஸ் இருக்கும். ஏன்னா ப்ரீவியஸ் ஓனர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு வேளை அது ஃப்ளாட்டாக இருக்கும் பட்சத்தில் அதோட மெயின்டெனன்ஸ்லாம் கட்டாமல் வச்சுருந்தாங்கன்னா, அதோட நிலுவைத் தொகையே அதிகமாக இருக்கும். அது எல்லாத்தையும் தாண்டி அந்த பர்ட்டிகுலர் ஃப்ளாட்டுக்கோ, அந்த பர்ட்டிகுலர் வீட்டுக்கோ எலக்ட்ரிசிட்டி பில்லு, வாட்டர் சார்ஜஸ்ஸு, ஹவுஸ் டேக்ஸு இந்த மாதிரி இதெல்லாம் கூட பல வருஷத்துக்கு கட்டாமல் அது வந்து நிலுவையில் இருந்து இது எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா, புதுசாக அந்த ஏலத்தில் வாங்குறாங்க பார்த்தீங்களா, அவங்க தலையில் தான் விழும். இது எல்லாத்தையும் தாண்டி இந்த ஏலத்துக்குன்னு வர வீடுங்க எதுவுமே பார்த்தீங்கன்னா, பார்க்குறதுக்கு நல்லா இருக்காது. ஸோ உள்ளுக்குள்ளே ஏதாவது வந்து ப்ராப்ளம்ஸ் இருக்கும். எங்கேயாவது செவுரு வந்து கிராக் வந்திருக்கும். இல்லைனா வந்து ரொம்ப கலீஜாக இருக்கும். பார்க்குறதுக்கு பூத் பங்களா மாதிரி இருக்கும். ஸோ இது எல்லாத்தையும் தாண்டி அது வந்து ஒரு அபேண்டன்ட் பிளேஸு. அது வந்து ஒரு பேய் பங்களான்ற மாதிரி தான் இந்த ஏலத்துக்கு வர ஃப்ளாட்ஸு, வீடுங்க எல்லாமே இருக்குது. அதனால் அந்த வீட்டுக்கு நீங்கள் உடனே குடிபோகலாம் முடியாது. அந்த வீட்டு வந்து நல்லா வந்து சரி செய்யறதுக்கு, அதை வந்து நீங்கள் அப்கிரேட் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா, அந்த ரிப்பேர் ஒர்க்ஸு, அந்த ரீஹபிலிட்டேஷன் ஒர்க்குக்கே பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு பல லட்சம் செலவாகும். ஓகேவா? இத்தனி ப்ராப்ளம்ஸ் இருக்குது. ஸோ இதெல்லாமே நீங்கள் வந்து பார்த்துட்டு தான் ஏலத்துக்கு வந்து வாங்கலாமா வேணாமான்னு சொல்லிட்டு நீங்கள் டிசைட் பண்ணணும். வெரி ஃபஸ்ட் டைம் வீடு வாங்க போகிறீங்கன்னா, ஏலத்தில் வாங்காமல் டைரெக்டாக வாங்குறதே நல்லது. இல்லைனா தேவையில்லாத தலைவலியில் தான் போய் மாட்டிப்பீங்க. ஒருவேளை அந்த ஒரு வீட்டு மேலேயோ, அந்த ஒரு ஃப்ளாட் மேலேயோ பார்த்தீங்கன்னா, கேஸ் ஏதாவது போட்டிருந்துருக்கலாம். ஸோ ஒருவேளை அந்த ப்ரீவியஸ் ஓனர் அந்த ஒரு ப்ராப்பர்ட்டியை அந்த டாக்குமெண்ட்ஸை வச்சு வச்சு பழைய அதாவது பல ஃபினான்ஸ் கம்பெனிக்கிட்ட இருந்து தான் வாங்கியிருக்கலாம். இந்த மாதிரி நிறைய பேருக்கு சொல்லாமல் கொள்ளாமல் விற்றுருக்கலாம். நாளைக்கு வந்து எல்லாரும் சேர்ந்து வந்து உக்காந்தாங்கன்னா, அந்த லீகல் இஷ்யூஸு, அந்த லிட்டிகேஷன்ஸ் எல்லாத்தையும் கூட நீங்கள் தான் ஃபேஸ் பண்ணணும். இதெல்லாம் தேவையில்லாத தலைவலி. ஒரு நிம்மதியான வாழ்க்கை வாழணும்னு நினைக்கிறவங்களுக்கு ஏலத்துலலாம் வாங்கினா அதெல்லாம் செட் ஆகாது. மேபி இது யாருக்கு செட் ஆகும் தெரியுமா? ஸோ ஆல்ரெடி நிறைய வீடு வாங்கி வச்சுருக்காங்க. அவங்களுக்கு மேலே மேலே இன்வெஸ்ட் பண்ணி அதை வந்து அவங்க சரி செஞ்சு அவங்க வாடகைக்கு விடுறதோ, இல்லைனா அதை வந்து கொஞ்சம் நல்ல ப்ராஃபிட்டுக்கு வச்சு விற்கிறதோ, அந்த மாதிரி சேல்ஸ் பர்சனுக்கு, அந்த மாதிரி பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு மேபி வந்து இதெல்லாம் செட் ஆகலாமே தவிர, நம்மள மாதிரி ஆளுங்களுக்கு இந்த மாதிரி தேவையில்லாத தலைவலி, இந்த லிட்டிகேஷன்ஸ், இந்த லீகல் இஷ்யூஸு, இந்த கோர்ட்டு கேஸ் எல்லாம் அலைஞ்சிக்கிட்டு இருக்க முடியாது. அதே நேரத்தில் எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி இருக்காது. ஏலத்தில் ஒரு நல்ல நல்ல ஃப்ளாட்ஸு, நல்ல நல்ல வீடுங்கள்லாம் கூட கிடைக்குது. அப்படி நீங்கள் வாங்குறப்ப பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு மார்க்கெட்டை விட ஒரு 30% to 40% கம்மியாகவே கிடைக்கும். ஸோ மார்க்கெட்டில் வந்து ரூ. 1,00,00,000 அந்த ஒரு வீடோ, அந்த ஒரு ஃப்ளாட்டோ நீங்கள் ஏலத்தில் வந்து குறைஞ்சது 60,00,000லேயே நீங்கள் வாங்கிடலாம். அப்போ உங்களுக்கு ரூ. 40,00,000 ப்ராஃபிட் தானே நீங்கள் நினைப்பீங்க. ஆனால் அதுக்கு பின்னாடி இவ்வளோ இஷ்யூஸ் இருக்குது. அதை தான் நான் இந்த வீடியோ மூலமாக நான் சொல்லி புரிய வச்சுருக்கேன். இது எல்லாத்தையும் தாண்டி நீங்கள் வந்து பொசிஷன்ன்றதை பார்க்கணும். அதில் சிம்பாலிக் பொசிஷன் போட்டிருந்தா இன்னும் தலைவலி. நீங்கள் அதில் ஆல்ரெடி இருக்க அந்த டெனன்சியோ இல்லைனா அந்த ஓனர்ஸை வந்து வெளியில் எவிக்ஷன் பண்ணுறதுக்கெல்லாம் ரொம்ப கஷ்டப்படணும். ரொம்ப வந்து செலவு பண்ணுற மாதிரி வரும். உங்களுக்கு இந்த இஷ்யூஸ்லாம் வரும். அதுவே வந்து சிம்பாலிக் பொசிஷன்னா கொஞ்சம் கஷ்டம்தான். பட் ஃபிசிக்கல் பொசிஷன்னா பிரச்சனை இல்லை. ஃபிசிக்கல் பொசிஷன்ன்றது என்னென்னா, ஆல்ரெடி அந்த பேங்க் வந்து அந்த கடன் வாங்கி கட்டாதவங்களுக்கு புரிய வச்சு, அவங்கக்கிட்ட வந்து எல்லாத்தையும் சொல்லி, அவங்களோட ஒத்துழைப்பின் காரணமாக அவங்கள வந்து வெக்கேட் பண்ணி, அந்த சாவியை வந்து வாங்கி பேங்க் வச்சுருப்பாங்க.
ஓகேவா? அந்த மாதிரி அந்த சாவிய வாங்கி வச்சிருந்தா, உடனே நம்ப வந்து ஃபிசிக்கல் பொசிஷன் சொல்லுவாங்க. அந்த மாதிரி இருக்கப்ப நமக்கு உடனே ஏலத்துக்கு வாங்கணுமா, அதுக்கப்புறம் சின்ன சின்ன ரிப்பேர் ஒர்க்ஸ் பண்ணணுமா, வித்தின் 1 மந்த்ல நம்ம குடி போகலாம். இல்லன்னா வாடகைக்கு வந்து விடலாம். பட் அதையும் நீங்க வந்து பார்க்கணும். ஏலத்துக்கு வாங்குறப்ப ஃபிசிக்கல் பொசிஷனா இருந்தா நல்லது. எனக்கு தெரிஞ்ச நெறைய பேரு சிம்பாலிக் பொசிஷன் சொல்லி ஏலத்துல வாங்கி, அதுக்கப்புறம் 2 வருஷம்லாம் கஷ்டப்பட்டு, அதுக்கப்புறம் தான் அவங்க கைக்கு வந்து எல்லா லிட்டிகேஷன்ஸ் எல்லாம் தீர்த்ததுக்கப்புறம் கைக்கு வந்திருக்குது. ஸோ அந்த மாதிரி வந்து உங்களுக்கு இந்த மாதிரி இஷ்யூஸ்லாம் வர சான்சஸ் இருக்கு. ஆனா அதே நேரத்தில உங்களுக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி அவரு சிம்பாலிக் பொசிஷன்ல 27,00,000க்கு வாங்கிட்டாரு. ஸோ சின்ன சின்ன ரிப்பேர் ஒர்க் அதெல்லாம் வந்து இருக்குது. இல்லன்னா வேற ஏதாவது இருக்கு. சரி ஓகே. அது ஒரு ரூ. 30,00,000 வந்து செலவு பண்ணியிருக்காருன்னு வச்சுக்கோங்க. ஸோ ரெஜிஸ்ட்ரேஷன் காஸ்ட் எல்லாம் இருக்கு இல்லையா? ஆனா அவருக்கு 2 வருஷம் கழிச்சு தான் அந்த கீ வந்து அவங்க கைக்கு போயிருக்கு. ஸோ லீகலா எந்த ப்ராப்ளம் இல்லாம. ஆனா அந்த 2 வருஷத்துல பார்த்தீங்கன்னா, அந்த ஒரு இடத்தோட வேல்யூ ஒரு 40 லேக்ஸ் 45 லேக்ஸ்ன்னு ஆயிப்போச்சு. அப்ப அவர் செலவு பண்ணத விட ஒரு ரூ. 10,00,000 கூட தான் இருக்கு. இந்த மாதிரி எல்லா ப்ராப்பர்ட்டியும் எல்லா இடத்துலயும் அமையுமான்னு கேட்டா அமையாது. பட் கண்டிப்பா கொஞ்சம் நீங்க பார்த்து வாங்குனீங்கன்னா, ஒரு ரூ. 15,00,000 நீங்க வந்து ஃப்ளாட் வாங்குறீங்க. அதுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் காஸ்ட்டே பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஒரு ரூ. 1,50,000 கிட்ட வந்துடும். அதுக்கப்புறம் அது இதுன்னு சொல்லிட்டு, நீங்க அந்த ஒரு இதுக்கு ஒரு 18லருந்து 19 லட்சம் நீங்க செலவு பண்ணுவீங்க. அது கண்டிப்பா ஒரு 20 லட்சம்னு வச்சுக்கோங்க. அது கண்டிப்பா உங்களுக்கு ஒரு 5 வருஷம் கழிச்சு, மிஞ்சி போனா ஒரு 25 லட்சம் தான் விக்க முடியுமே தவிர, அது கூட பார்த்தீங்கன்னா வாங்குவாங்களா? ஆல்ரெடி வந்து இத்தனை லிட்டிகேஷன்ஸ தாங்கி வந்திருக்கு. அதனால அந்த மாதிரி ஒரு ப்ராப்பர்ட்டிய யாரும் வாங்கணும்னு நெனைக்க மாட்டாங்க. ஸோ அந்த ஏலத்துல எடுக்கிற வீட வந்து நீங்க நல்ல வாடகைக்கு விட முடியுமான்னு பாருங்க. வீட்டோட கண்டிஷன்ஸ் பாருங்க. ஃபிசிக்கல் பொசிஷனா, சிம்பாலிக் பொசிஷனெல்லாம் பாருங்க. ஸோ அந்த இடத்துல அக்கத்து பக்கத்துக்காரங்க எப்படி இருக்காங்க? இல்லன்னா அந்த ஃப்ளாட்லயே பார்த்தீங்கன்னா, மத்த ஃப்ளாட்லலாம் ஆளுங்க இருக்காங்கன்னா, அந்த மாதிரி நேரத்தில நீங்க பயப்படாம நீங்க அந்த வீடு வந்து வாங்கலாம். ஸோ ஒட்டுமொத்த ஃப்ளாட்டே அபேண்டன்டா இருக்கு. அதில ஒரு ஃப்ளாட் வந்து ஏலத்துக்கு வந்திருக்குதுன்னா, கம்மியா இருந்தா கூட தயவு செஞ்சு வாங்கிடாதீங்க. அதெல்லாம் உங்களுக்கு பெரிய ப்ராப்ளம் ஆகும். ஸோ இது எல்லாத்தையும் தாண்டி, ஸோ அதோட நிறை குறையெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு, மேபி வாங்கணும்னா வாங்குங்க. ஸோ எல்லாத்தையும் நான் சொல்லிட்டேன்னு நெனைக்கிறேன். ஸோ இப்போ ஒரு 2, 3 நாளா எனக்கு இந்த மாதிரி ஏலத்தில ஏதாவது வாங்கி போடலாமா? ஆல்ரெடி என்னுடைய கசின் என்ன சீட் பண்ணிட்டா. அந்த காசு பல லட்சம் வந்து ஏமாந்து போயிருக்கேன். அந்த ஏமாந்து போன காசெல்லாம் இதிலேருந்து எடுக்கலாமாலாம் பார்த்துட்டு இருந்தேன். அப்ப தான் எனக்கு கொஞ்சம் கொஞ்சமா ஸ்டடி பண்ணப்ப இத்தனையும் புரிய வந்தது. ஒண்ணு ஏலத்தில வீடு எடுத்தாலே பிரச்சனை. அதுக்கப்புறம் அந்த வீட வந்து சரி செஞ்சு வாடகைக்கு விடணும்னாலும் பிரச்சனை. நம்ம அங்க போய் குடியிருக்கணும்னாலும் பிரச்சனை. அதுக்கப்புறம் அந்த வீட சேல் பண்ணணும்னாலும் பிரச்சனை. அவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி நமக்கு வந்து அதில ப்ராஃபிட் பார்க்க முடியுமான்னா, அதெல்லாம் டவுட்டு தான். ஸோ அது மாதிரி நிறைய இஷ்யூஸ் வந்து நான் ஃபில் பண்ணேன். நான் ஃபில் பண்ணது அப்படியே நான் உங்க எல்லாருக்கும் நான் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். கண்டிப்பா இது வந்து உங்க எல்லாருக்கும் பெரிதும் உபயோகமா இருக்குன்னு சொல்லிட்டு நான் நம்புறேன். ஸோ இந்த வீடியோ மட்டும் பிடிச்சிருந்ததுன்னா, மறக்காம லைக் பண்ணிடுங்க. அப்பதான் வந்து நிறைய பேருக்கு இந்த வீடியோ கண்ல படும். அது மட்டும் இல்லாம, நீங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு சோஷியல் மீடியாஸ்லலாம் ஷேர் பண்ணுங்க. பேங்க் ஏலத்தில ப்ராப்பர்ட்டீஸ்லாம் ரொம்ப அஃபோர்டபுள் பிரைஸ்ல இருக்குது. வாங்கலாமா, வாங்கக்கூடாதான்னு சொல்லிட்டு இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் ஸோ மக்கள் வந்து தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ ஸ்டேட்டஸ் எல்லாம் கூட வைங்க உங்க வாட்ஸ்அப்ல. ஸோ மறக்காம நம்ம சேனலுக்கு புதுசா வந்திருக்கீங்கன்னா, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. பெல் நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் இந்த சேனல்ல வீடியோஸ் போடுறப்போ உங்களுக்கு உடனுக்குடன் அப்டேட்ஸ் வந்துகிட்டே இருக்கும். ஸோ இந்த வீடியோ, இந்த தகவல் எல்லாமே பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். மீண்டும் அடுத்த ஒரு நல்ல ஒரு அற்புதமான வீடியோல சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஹரிபிரசாத்.